பிரியாணி மேனுக்கு எதிரான கைது நடவடிக்கை நிச்சயமா சரியானது தான். ஆனால் அதுக்கான காரணம் இவருக்கும் இர்ஃபானுக்கும் நடுவால் இருந்த பிரச்சனையோ, இல்லை ஏடிடி நந்தாக்கும் இவருக்கும் நடுவால் இருந்த பிரச்சனையோ, இல்லை டைலருக்கா பிரச்சனையோ அது கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி இவர் பண்ண காரியங்கள் தான் இதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தும் விதமாக இவர் பண்ணிய ஒரு வீடியோ தான் செம்மொழி பூங்கா வீடியோ. அதில் சில கிளிப்பிங் அப்ளை பண்ணுறேன். நான் காட்டின கிளிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட ஜஸ்ட் பிகினிங் தான். இந்த வீடியோ 10 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ மேக்கிங்கான ஒரு மோட்டிவ் வேணுமோ, ஒரு செம்மொழி பூங்காவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அனாச்சாரம் விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தாலுமே எப்படி அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ குழந்தைகள் அதை பயன்படுத்துகிறாங்க, டீனேஜ் ஆண் பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக போய் சேராமல் அதுக்கு பதில் ஒரு எகென்ஸ்டான ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான அனாச்சார சீர்கேடுகள் இந்த செம்மொழி பொங்கலை மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் கிடையாது. என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், இங்கே இருக்கிற விஓசி பார்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன பார்க்காக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு அனாச்சாரமான சீர்கேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சமூகத்தின் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ மேக்கிங் நிச்சயமாக இப்படி இருந்திருக்கக்கூடாது. உங்களுடைய வீடியோக்களில் நீங்கள் அதிகப்படியான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, உருவக்கேளிகள் போன்ற விஷயங்களை கையாளுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அதே போல் உங்களுக்கு எதிரான ஒரு பதில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் சில குறிப்பிட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினது தான் இப்போ அவருக்கு எதிரான ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. கெட்ட வார்த்தைகள், ஆபாசமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது யார் பேசினாலும் நிச்சயமா அது தப்பு தான். நீங்க உங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது பொது தளத்தில் வரும்போது தான் இந்த மாதிரி சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுது. அதே நேரம் இது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறதுக்கு ஒரு வகையில் ஆடியன்ஸும் காரணமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா வன்மத்தோட விஷமத்தனமான விஷயங்களை ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்போவே குரல் கொடுக்காம அதை தவறு அப்படின்னு சொல்லி உணர்த்தும்படியான விமர்சனங்களை வைக்காம இப்போ ஆடியன்ஸுமே இதை வரவேற்கும்படியாக இருந்துடுறாங்க. அதே நேரம் ஒருத்தர் என்ன பேசினாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பிட்டு அதுக்கு கண்மூடித்தனமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக பொதுமக்கள் மாறிட்டு வராங்க. நல்ல விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவங்களாகவும் வன்மமான விஷயங்களை எதிர்க்கக்கூடியவங்களாகவும் ஆடியன்ஸ் மாறினா தான் இது போன்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும் இல்லாமல் இதே போன்ற வக்கிரமான ஆபாசமான விஷயங்களை பொதுவெளியில் பேசி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை பாய்ந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை எதிர்காலங்களில் நம்மளால் தடுக்க முடியும். முடிந்த அளவுக்கு சோசியல் தளங்களில் எந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு நல்ல முறையில், அழகான முறையில் எடுத்து வைக்கிறது தான் என்றைக்குமே சிறந்தது. அதனால் சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை கொடுப்பவர்களை ஆதரிப்பதும், விஷமத்தனமான நஞ்சான விஷயங்களை பரப்புறவங்களை நிராகரிப்பதும் தான் ஆடியன்ஸாக இருக்கிற நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றா இருக்கணும். நண்பர்களே, டைட்டிலில் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நான் பதிவிட்டிருந்தேன். அப்படிங்கிறதுக்காக பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டனால எனக்கு எந்த ஒரு லாபமோ இல்லை ஒரு இன்கமோ கிடைக்க போகிறதில்ல. ஆனால் சமூகத்தில் அனாச்சாரங்களையும் உங்களுக்கு ஆபாசமான விஷயங்களையும் பதிவு செய்கிறவங்கள என்றைக்குமே நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, நல்ல தகவலாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்வதற்கு நமது சேனலுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றிகள்.